இந்த ஆஷூரா தினத்துல அந்த பிறை 10 நடந்த ஒரு நிகழ்வில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு செய்துனா மூசா அலைஹிஸ்ஸலாமோட வரலாறு. ஃபிரௌனிடம் பேத்து பல தடவை இஸ்லாத்துக்கு வருமாறு அழைத்தாங்க, அல்லாஹ்வை வணங்குமாறு அழைத்தாங்க, ஆதாரங்களை காட்டினாங்க, பகுத்தறிவை சிந்திக்க தூண்டுனாங்க. ஃபிரௌன் ஏற்றுக்கொள்ள இல்லை. எங்க இது நடக்குது? எகிப்துல ஒரு கட்டம் வருது. அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய இந்த முஃமின்களும் மிஸ்ரை விட்டு வெளியே செல்லுங்க, எகிப்து வேண்டாம் என்று சொல்லும் பொழுது சையத்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்போது மூமின் கொண்டிருந்த கிட்டத்தட்ட 6 லட்சம் பேரை அழைச்சிக்கிட்டு மிஸ்ரை தாண்டறதுக்காக வந்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப ஃபிரௌன் இவங்களை தாக்குவதற்காக, அழிப்பதற்காக பெரும் ஒரு படையை தயார் செய்தான். சுமார் 16 லட்சம் பேர், 10 லட்சம் கூட. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க 6 லட்சம் பேரோட மோமின்களோட போய் கொண்டிருக்கிறாங்க மிஸ்ரை விட்டு வெளியேற. ஆனா அவன் 16 லட்சம் பேர் பெரும் படைகளோட, ஆயுதங்களோட, குதிரைகள் என்றெல்லாம் பெரிய படையை தயாரித்து கொண்டு வாரான். பார்த்தா ஒரு காலை பொழுது விடுகிறது, ஃபிரௌன் பெரும் படையும் வந்து 16 லட்சம் பேர் வந்து நின்றா எப்படி ஈக்கும்? அங்கல போகலாது கடல், இங்கிட்டு போனா ஃபிரௌன் படை, நடுவுல நிக்கிறாங்க முஃமின்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் நிக்கிறாரு. எப்படி ஒரு தருணம் இது! அங்கிருந்து மக்களுக்கு எல்லாம் ஒரு வகையான பயம் ஏற்படுது. ஒரு பயம் ஏற்படும் ஒரு மனிதனாக. இங்கிட்டு போனா அந்த படை அழிச்சு இங்கிட்டு கடல் போகலாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாரையும் சாந்தப்படுத்தினாங்க, எல்லாரையும் அமைதிப்படுத்தினாங்க. நாங்கள் அல்லாஹ்வை நம்பிய மக்கள், அல்லாஹ் நமக்கு உதவுவான், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வஹி வருது. யாருமே சிந்திச்சு பார்த்திக்க மாட்டாங்க, எப்படி அப்ப எனக்கு அல்லாஹ் காப்பாற்றுவான்? ஒரு மனிதனாக நம்ம என்னத்தை யோசிப்போம்? இங்கால கடல், இங்கால பெரும் படை, எப்படி தப்புறது பாருங்க. அல்லாஹ் தஆலா எப்படி வெற்றி வழியை எங்கேயும் ஏற்படுத்தினாண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உத்தரவு வருகிறது, உங்களிடம் இருக்கும் அந்த தடியால், அந்த கம்பு அசாவினால் கடல்ல அடிங்க. அடிச்சாங்க. என்ன ஆச்சரியம்! 12 பாதைகள் அப்படியே பிளக்குது. தண்ணீர் இடத்தை விடுது, பாதை போல. பாதை ஒன்றைக்கு அங்கிட்டு தண்ணி, மறுக்க இன்னொரு பாதை. எப்படி அந்த பாதைகள் காய்ந்து அழகாக பயணிக்கிறதுக்கு தோதுவான பாதைகள். அப்ப முஃமின்கள் அந்த பாதைகள் வழியாக, 12 பாதைகள் வழியாக போறாங்க. எவ்வளவு பெரிய அத்தாட்சி அல்லாஹ் காண்பிக்கிறான். ஃபிரௌனுடைய பெரும் படம் பாக்குது, ஃபிரௌனும் பாக்குறான். அடே, இவ்வளவு பெரிய உதவியை அல்லாஹ் அந்த மக்களுக்கு செய்யறான். கடலை பிளந்து பாதையை கொடுக்கிறான். அப்ப கூட ஃபிரௌன் அல்லாஹ் ஈமான் கொள்ளலையே, அந்த பெருங்கூட்டம் ஈமான் கொள்ள இல்லையே. இவ்வளவு பெரிய முஅஜிசத்தை, அற்புதத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் நிரூபித்து காட்டுறாரு, கண் முன்னால காட்டுறாரு. அப்பவும் ஈமான் கொள்ள இல்லை. எல்லா முஃமின்களும் அதை வழியாக போய் கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஃபிரௌனுடைய படை பார்க்குது, இப்படியே போனா அவங்க போய் சேர்ந்துருவாங்க, எனவே நாங்க தாக்குவோம் என்று அவங்கள் அந்த பாதைகள் ஊடாக ஃபிரௌன் சேர்ந்து உள்ளுக்க வாராங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அப்படியே கடல் மீண்டும் அணைந்து கொள்கிறது, பாதைகள் எல்லாம் மூடிக்கொள்